இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். அத்தை, அந்த யட்சினி நம்பூதிரி உருவத்துல வந்து 9 நாளுக்கு அப்புறம் தானே சடங்கு பண்ணணும். அதுக்கப்புறம் தான் கர்ப்பகால வயிறு வரும்னு சொல்லிட்டு போச்சு. ராணிக்கு இப்படி கர்ப்பகால வயிறு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தானே யட்சினி அப்படி சொல்லிட்டு போச்சு. இப்ப என்னடான்னா இவளுக்கு கர்ப்பகால வயிறு வந்துருச்சு. அக்கா, இந்த தடவை நாம தோத்து போயிட்டோமா? தம்பி, வாய மூடுங்க. உங்க வாயில நல்ல வார்த்தையே வராதா? நானே ஏகப்பட்ட டென்ஷன்ல இருக்கேன், நீங்க வேற கடுப்பேத்துறீங்க. ராணி, தாத்தா உங்ககிட்ட தாமா கேக்குறாரு. நீ என்ன எதுவுமே சொல்லாம அமைதியா நிக்கிற? ஆமா ராணி, உன் முகம் ஏன் இப்படி இருக்கு? அண்ணனோட ஃப்ரெண்டு ஃபங்க்ஷனுக்கு தானே போறேன்னு சொன்னீங்க. இப்படி அர்த்த ராத்திரியில வந்திருக்கீங்க. அண்ணன் எங்க? ராணி, உன்னை இந்த மாதிரி நேரத்துல தனியா விட்டு அவன் எங்கம்மா போனா? ஐயோ ஐயா, அம்மா, என்ன யாருமே ராணி முழுசா பாக்கலையா? என்ன ஐயோ, ராணிய நல்லா பாருங்க, இங்க பாருங்க. ராணிக்கு வயிறு தெரியுது பாருங்க. அட, அம்மா ராணி, அம்மா ராணி, நாங்கெல்லாம் இதுக்காக தான் இத்தனை நாள் காத்துக்கிட்டு இருந்தோம். இது எப்படி நாங்க கவனிக்காம விட்டோம்னு தெரியலையே. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ராணி, இப்படி ஒரு விஷயத்தை எங்க கிட்ட சொல்றதுக்காக அப்படி பாதுகாத்துல ஓடி வந்தியா? தள்ளுங்க தள்ளுங்க தள்ளுங்க. அண்ணி, பாப்பா, நான் அத்தை தர்ஷினி, உன்னை கண்ணுக்கு கண்ணா பாத்துக்க போற அத்தை. அண்ணி, அப்பா, ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. என்னையும் தாத்தான்னு கூப்பிட குட்டி பாப்பா பிறக்க போறா. ராணி, உன் குழந்தைக்கு ஒத்த பெரியமா நான் தான். இன்னையிலிருந்து சரியா 9 நாட்கள் வரைக்கும் இந்த 2 பேருக்கும் சாந்தி முகூர்த்த சடங்கு கண்டிப்பா நடக்க கூடாது. அதையும் மீறி நடந்தா பின்னே ராணி வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கு மிகப்பெரிய ஆபத்து உண்டாகும். அஞ்சல, அஞ்சல, என்ன அஞ்சல, நீ மட்டும் எதுவும் சொல்லாம அமைதியா இருக்க? இல்லைங்க, நம்பூதிரி சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்த்தேன். ராணி, நம்பூதிரி 9 நாள் சடங்கு முடிஞ்சு உங்களுக்கான சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் முடிஞ்சாதானே கர்ப்பகால வயிறு தெரியும்னு சொன்னாரு. ஆனா இப்ப எப்படிமா? பொம்மி அக்கா சொன்ன மாதிரி தான் சொல்லி சமாளிக்கணும். வேற வழியே இல்ல. ராணி, உன்னையும் என்னையும் சுத்தி என்னென்னமோ நடந்துட்டு இருக்கு. எதையுமே மத்தவங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது ராணி. இன்னும் சொல்ல போனா ஏன் இதெல்லாம் நடக்குதுன்னு முழுசா உனக்கே தெரியாது. அததான்க்கா நானும் சொல்லலான்னு வந்தேன். யார் அந்த அகோர அதிபதி? அவன் இன்னத்துக்கோசரம் தாடிகாரனை எங்க மறைச்சு வச்சிருக்கிறான்? நீ கவலைப்படாத ராணி, இது எல்லாத்துக்கும் கூடிய சீக்கிரமே உனக்கு பதில் தெரிய வரும். அது வரைக்கும் வேம்பு சாருக்கு இப்படி நடந்திருக்கிற விஷயம் உனக்கும் எனக்கும் மட்டும்தான் தெரியும். இந்த ரகசியம் வேற யாருக்குமே தெரியக்கூடாது. வேம்பு சார் இந்த உலகத்தோட எந்த மூலையில இருந்தாலும் அவரை தேடி கண்டுபிடிச்சு நான் கூட்டிட்டு வருவேன். அதுக்கு சில கடினமான பாதைகள்ல நான் பயணிக்க போறேன். வீட்டில் இருக்கிற எல்லாரையும் நீதான் பத்திரமா பார்த்துக்கணும்.
அதுக்கு முதல்ல நீ தைரியமா இருக்கணும் ராணி. எப்படிக்கா என்னால தைரியமா இருக்க முடியும்? உண்மையிலேயே சொல்ல போனா நீயும் தாடிக்காரனும் என் கூட இருக்கிறதுனாலதான் நானும் தைரியமா எல்லாத்தையும் பண்ணிருந்தேன். இப்ப தாடிக்காரனும் இல்ல, நீயும் இல்ல. அதனால தைரியமா இருக்கிற மாதிரி வேணா நடிக்க தான் முடியும். அக்கா, நானும் கூடவே வரேன்க்கா. தாடிக்காரன் இல்லாம இந்த வீட்டுக்குள்ளார நான் போக மாட்டேன். ராணி, நான் சொல்றத கேளு. நீ முதல்ல வீட்டுக்குள்ள போ. நீ உள்ள போனதும் வேம்பு சார பத்தியும் உன்னோட கர்ப்பகால வயிறு எப்படி வந்துச்சுன்னு அங்க இருக்கிற எல்லாரும் உன்னை மாறி மாறி கேள்வி கேட்பாங்க. அப்போ நீ அவங்க எல்லார்கிட்டையும் நம்பூதிரி தான் இந்த சம்பிரதாயம் இப்போ உடனே நடக்கணும்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லிடு. இதையே அப்பவே வீட்டுல சொல்லல அப்படின்னு கேட்டாங்கன்னா நானும் நம்பூதிரி கிட்ட கேட்டேன். அதுக்கு அவரு இத சுத்தி இருக்கிறவங்க கிட்ட சொன்னா பலிக்காது, அதுக்காக தான் இந்த சம்பிரதாயம் நடந்து முடியற வரைக்கும் உங்க 2 பேரை தவிர யார்கிட்டயும் சொல்லக்கூடாது அப்படின்னு நம்பூதிரி சொன்னாரு. அதனாலதான் நானும் தாடிக்காரனும் ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு போறேன்னு போய் சொல்லிட்டு நான் பிறந்த வீட்டுக்கு போய் இந்த சம்பிரதாயத்தை நல்லபடியா முடிச்சிட்டு வந்தோன்னு சொல்லு ராணி. சரிக்கா, தாடிக்கார எங்கன்னு கேட்டா நான் அதுக்கு என்ன பதில் சொல்றது? அந்த நம்பூதிரி தான் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லிருக்காரு. என்னம்மா ராணி, நீ வந்ததுல இருந்து நானும் கேட்டுக்கிட்டே இருக்கேன். நீ எதுவும் பதில் சொல்லாம ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருக்கியே. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தாத்தா. இத பாரு ராணி, முதல்ல உனக்கு இந்த கர்ப்பகால வயிறு எப்படி வந்ததுன்னு சொல்லு. இவ்வளவு பெரிய விஷயத்தை தெரிஞ்சுக்காம எங்க யாராலையும் முழுசா சந்தோஷப்படவே முடியாதுமா. ஆமா ராணி, நம்பூதிரி எங்க எல்லார்கிட்டையும் 9 நாள் கழிச்சுதான் வயிறு தெரியும்னு சொன்னாரு. ஆனா இப்போ இது எப்படிமா? அன்னைக்கு நாங்க அந்த கோயிலுக்கு போய் அந்த அசல தீப பெட்டியில 4 விளக்கேத்தி பூஜைய நல்லபடியா முடிச்சுட்டு வரும்போது நம்பூதிரி எங்களை பார்த்து நீங்க 2 பேரும் இன்னைக்கு ராத்திரியே ராணியோட பிறந்த வீட்டுக்கு போய் உங்களுக்கான சடங்கு சம்பிரதாயத்தை முடிச்சிருங்கன்னு சொன்னாரு. அப்போ அன்னைக்கு பண்ண சொன்னாருன்னா அப்போ நீங்க 2 பேரும் எங்க கிட்ட உண்மையை சொல்லாம ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறேன்னு சொல்லி ஏன் போய் சொல்லணும்? சித்தி, அது என்னன்னா இந்த சம்பிரதாய சடங்கு நடந்து முடியற வரைக்கும் ரகசியமா இருக்கணும்னு அவர்தான் சொன்னாரு.